இப்போ பொதுவாக சொல்கிறது எப்படின்னா, செய்வனேன்னு இருந்தால் முடக்கம் இருக்குது, செய்வனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து அம்மா வந்து கரெக்டாக இன்னார் வச்சாங்கன்னு சொல்லும். தொழிலையாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனையிலையாக இருந்தாலும் சரி, இப்போ இல்லை, உங்களுடைய சின்ன பிள்ளையிலேருந்து நடந்ததாக இருந்தாலும் சரி, உங்கள் தாப்பையும் தாய் இருக்கப்போ நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த சாபமோ ஒரு செய்வன கோளாறோ உங்களுக்கு எதுவும் இருந்தால் அது வந்து அம்மா இன்னாரும் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லும். மனசை நான் எப்படி பேசுகிறேன் அதே மாதிரி பேசுவாம்மா. இருந்தால் சொல்லிடும். அப்புறம் சரி உங்கள் மனையில் எப்படி இருக்குது, இப்போ அக்கா இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க, பிள்ளை எப்படி இருக்கீங்க, அதுக்கு வந்து என்ன நீங்கள் நினச்சி உள்ளத்தில் உட்காந்துருக்கீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாதது மறந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப அம்மா சோவியில் கேட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து நம்ம ஒன்று நினச்சி வந்திருப்போம், இங்கே தெய்வம் வந்து நமக்கு நடந்தது வச்சது எல்லாம் சொல்லி வந்துடும். அப்போ நம்ம டக்குன்னு எதை சொல்லுறது கேட்கவும் முடியாது, சொல்ல முடியாது. அப்புறம் எப்போ அருள் முடியுதுன்னு தெரியாது, எனக்கே தெரியாது எப்போ அருள் முடியுதுன்னு தெரியாது. அப்போ அம்மா என்ன கேட்குமா, நீ என்ன கேட்டு வர வந்தியோ அந்த வரத்தை கேட்பான்னு சொல்லுவேன். அதனால் நீ கேட்டு வரத்தை கேட்டு வாங்கிக்கோங்க, என்ன வர வந்தாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. அம்மா வந்து வாத்தான்னு இப்படி வேறு இந்த மகள்கிட்ட தண்டத்துலேயும் பார்க்கல, மந்திரத்துலேயும் பார்க்கல. நீங்கள் வாத்தான்னு உள்ளே உருகுனீங்கன்னா அந்த அம்மா நத்தத்துலேருந்து ஒடியாது. ஐயா தம்பியை கொஞ்சம் சத்தம் பண்ணாங்க, அக்கா அருளில் இதுன்றப்ப இருக்கு அவளுக்கு புரியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் சத்தம் நம்ம இல்லாட்டி மாடியிலோட கொஞ்சம் சத்தம் வச்சுக்க சொல்லு. இல்லாட்டி மாடியிலே உட்காந்து விளையாண்டுட்டு வாங்க, மாடி சத்தம்ட்டு வாங்க, உங்களுக்கு பார்க்குறப்ப வாங்க. சரி தாய் அவள் குன்ற தெய்வம் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். ஜாதி மதம்லாம் இல்லை, மனுஷன் ஒரே ஒருத்தவதே நம்மளாக பார்த்து வச்சுக்கிட்டது இதே. அதை வந்து நம்ம வந்து இதுவாக நினைக்கக்கூடாது என்னையா, நான் அதைத்தான் சொல்லுவேன். நம்ம முஸ்லீம் வீடு, நம்ம இந்துக்கள் வீடு அப்படிலாம் இல்லை. எல்லாரும் உங்களை கிழிச்சுட்டாலும் சேவரத்ததே ஊற்றி என்னை கிழிச்சாலும் சேவ, உங்களுக்கும் பசிக்குது எனக்கும் பசிக்குது, இதில் என்ன இருக்குது சாணம் சொல்கிறாங்க. அஸ்தி வரவே சரியில்லை வேணும் உங்களுக்கு. அஸ்தி வரம்னா நம்ம ஒரு குடியிருக்கோமோ வைக்கிறோமா, நம்மளுடைய குடும்பமே அஸ்திவாரமே ஒரு ஸ்ட்ராங்காக இன்னும் உட்கார முடியலை. சரியா, சரி எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட கேட்பாங்க, மன உருகி கூப்பிடுங்க. ஆத்தா ஐஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி, இந்த மயனுக்கு மக குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் தாய் விலைக்கு வைக்கணும். இந்த மயம் என்ன நினச்சி இந்த இடத்துல குறி வச்சிருக்கு, ஆத்தா ஐஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும், மன உருகி வரணும். ஆத்தா ஐஸ்வரி என் தாய் வா, உன் குரலை கேட்டு அந்த மயம் இந்த இடத்துல வந்தால் நமக்கு வெற்றியாகணும் வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஐஸ்வரி அந்த மயம் என்ன நினச்சி உட்காந்துருக்கு. ஆத்தா ஐஸ்வரி தாய் வரணும், என் தாய் வரணும், மனைக்கு வரணும். ஆத்தா ஐஸ்வரி இறங்கி வா, என்னை பெத்த அம்மா வா, வாய் விட்டு கூப்பிடுங்கண்ணே. ஆத்தா ஐஸ்வரி வாத்தான்னு கூப்பிடுங்க. ஏழைக்கு இறங்கி வாத்தா, கூப்பிட்ட உரலுக்கு ஓடிவா, பத்தினி தலைக்காரி அவளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும். துன்பமே வாழ்க்கைன்னு வந்து உட்காந்துருக்க மையனுக்கு என் தாய் நல்ல வழியை காட்டணும். ஆத்தா ஐஸ்வரி ஆத்தா தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வா, கூப்பிட்ட உரலுக்கு ஓடிவா, ஆத்தா துன்பமே வாழ்க்கைன்னு இருக்கு எனக்கு நீ நல்ல வழியை காட்டுன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க. ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டவளே, எந்த தீராத பிரச்சனை இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீர்த்து வைக்கணும், மன நிறைவை கொடுக்க வரணும். ஆத்தா கட்டு எந்த கட்டாக இருந்தாலும் சரி, எந்த செய்வனை பில்லி சூரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவுத்தறி. ஏன் இந்த மயனுக்கு இன்னும் வறுமையே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆத்தா ஐஸ்வரி ஓடி ஓடி உழைச்சாலும் என் மனையில் 10 ரூபா தங்க மாட்டேது, ஏன் கஷ்டமே வாழ்க்கையில் போயிடுச்சு. ஆத்தா எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வா. ஆத்தா அந்த மயன் என்ன நினச்சி வந்து உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல தாய், உனக்கு தெரியும் இந்த மால் தெரியாது, சத்தியவா கட்டுப்பட்ட மாலுக்கு வரணும். ஆத்தா எந்த செய்வனை பில்லி சூரிய அங்காளி பங்காளி உள்ள எதுவாக இருந்தாலும் எடுத்து தெரியணும் வா. அந்த மயன் என்ன நினச்சி வந்திருக்க உள்ளத்தில் உள்ளதை வந்து என் தாய் சொல்ல வரணும். ஆத்தா ஐஸ்வரி வா, சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறி என்னை பெற்ற ஆத்தா ஐஸ்வரி மன நிம்மதியை கொடு, மன நிறைவை கொடு, துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க விலைக்கு நல்ல செய்தி சொல்ல வரணும். ஆத்தா வாதா என்னை பெத்த அம்மாவா, உன்னை தேடி வந்த மயனுக்கு ஏன் பேசாமல் உட்காந்துருக்கவா, கட்ட அவுத்தறித்தா. பார்த்தா ஏன் தாயி எடுத்தறித்தா, உன்னால முடியும், வெள்ளை குதிரை தாய் சூழாயம் சாக்கு எடுத்துக்கிட்டு வரணும் வா, அவுத்தறி வாத்தா. துன்பந்தேப்பா அவன் வாழ்க்கைன்னு இருக்குது சரியா, மனசில் வந்து நிம்மதியே இல்லாத வாழ்க்கை இன்ன வரைக்கும் சரியாப்பா.
ஓடி ஓடி உழைச்சாலும் உன் மனையில் 10 ரூபாச்சு தங்காது. சரியா? இன்னைக்கு செல்வத்தை பார்ப்ப, நாளைக்கு இருக்கிற இடத்த பார்த்தா எதுவுமே இருக்காது. சரியா? வாழ்க்கையில் வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளை ஊட்டியை பெற்று நான் கஷ்டப்பட்டதே மிச்சம். ஏன் என் வாழ்க்கை இன்னமும் துன்பமாக போயிட்டு இருந்தேன்னு கேட்குற. சரியா? இப்போ உனக்கு இல்லைப்பா பிரச்சனை. இப்போ வந்து உனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி எந்த சண்டை வம்பு நீ யாருடையும் போட்டதே இல்லை. சரியா? நீ வந்து வயசில் இருக்கிறப்ப, உன் குடும்பத்தில் இருக்கிறப்ப, உன் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை வச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி தாயி, சரியாப்பா? இப்போ இல்லை, நீ அப்புறம் யோசிச்சு சொல்லு. சரியா? நண்பன் சொல்லி உன் கூட பழகினவங்க. சரியா? நல்ல நட்புல இருந்தவங்க, அவனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அன்னைக்கு வந்துச்சு. சரியா? நான் இருக்கா இல்லையாப்பா இப்பவும்? சரி, சரியாப்பா? அவங்க அன்னைக்கு விட்ட சாபம். சரியா? உன் கூட பிறந்த அங்காளி பங்காளி அடுத்தவங்க எல்லாருமே வந்து நீ நல்லா இருக்கிறது அந்த காலத்தில் வந்து நீ எப்பயுமே நீ சொல்கிறது வந்து நான் உழைச்சி நான் முன்னுக்கு வருவேன்னு சொல்கிற வார்த்தையை அடிக்கடி சொன்னேன் உன் குடும்பத்தில். அன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து ரத்த பாடுபட்டுட்டு என்ன என் தாய் தப்பேட்டு இருக்கிறப்ப நான் கஷ்டத்தையே அனுபவிச்சு, இப்போவும் அந்த கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்போ ஏதோ நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு கரை ஏற்றி, ஏதோ என் பிள்ளைகள் நான் பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து எந்த பாவமும் செய்யலை, அதில் ஒரு இடத்துல நான் கரை ஏற்றி உட்காந்துருக்கேன். என் அரசனுக்கு வந்து நல்ல ஒரு மனையை கட்டி என் பிள்ளைக்கு மாங்கல்யம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? நான் இந்த இடத்துல வந்து என் அரசனுக்கு ஒரு மனையை ஆரம்பித்து என் பிள்ளை வந்து ஆனஸ்டாக என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும். 4 பேர் பார்த்து ஒரு குச்சில்லாதவன் எத்தனை பேர் உன்னை கேள்வி எவ்வளோ பேசினாங்களா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க, உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றவங்கள எத்தனையோ பேர் வந்து சொந்த குடியோட இல்லாமல் இருக்கிறேன், நீ போய் 4 நாளைக்கு உன் மாமனார் தங்க முடியாதுன்னு சொன்னவங்க இருக்காங்களா இல்லையா? சொன்னாங்களப்பா, கேட்டு வர்றப்ப உனக்கு எவ்வளவோ மனவெளி ஏற்படுத்தினவங்க இருக்காங்க. சரியா? மனசாலையும் உனக்கு தொழிலையும் வந்து எவ்வளவோ பேர் உனக்கு போட்டி போறாங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க. இன்னைக்கு எப்போ போனாலும் தொழிலுக்கு போனாலும் ஒருத்தன் இடைஞ்சலாவே வந்து நிற்பாங்க. எங்கே போனாலும் ஒரு இடையூறை கொண்டாடுவாங்க. அதெல்லாம் நீ கும்பிட தெய்வத்திட்ட சொல்லிட்டு போயிடுவ. எல்லாம் நீ இருந்தால் பார்த்துக்கிட்டு ஒத்தவரில் முடிச்சிருவ. யார்கிட்டையும் வம்புக்கு போகவே மாட்டேன். சரியா? விவரம் தெரிஞ்சு நீ வம்புக்கே போக மாட்டப்பா. சரியா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க, நம்ம பொண்டாட்டி பிள்ளை குடும்பத்தேன்னு இருந்த. சரியா? ஒரு காலத்தில் உன் குடும்பமே அந்தல சிந்தலையா போச்சு. ஞாபகம் இருக்கா? சொல்லுப்பா. அந்தல சிந்தலையா போய் எல்லாம் விட்ட சாபத்தினாலதேப்பா. சரியா? உங்க வீட்டில் வந்து ஒரு கன்னியோட சாபம் வேற இருக்குது. உன் கூட பிறந்த சகோதரி இருக்காங்களா? அவங்க ஒருத்தவ கன்னி. சரியா? அந்த அவங்க வந்து உங்களுக்கு சாபம் கொடுத்துருக்காங்க. அந்த கன்னியோட சாபமும் உன் குடும்பத்தில் இருந்துச்சு. சரியாப்பா? உனக்கு தெரியுமா தெரியா? சண்டை வந்துச்சா இல்லையா? சண்டையெல்லாம் வந்துச்சு. அவளுடைய சாபம் இருக்கு. சரியாப்பா? தெரிஞ்சுக்க. சரியா? அந்த சிந்தலையா ஆளுக்கு ஒரு திசையில் போய் குடும்பம் குட்டின்னு யாருமே இல்லாமல் நிராகரியாக ஏன் வாழ்கிற நிலைமை கூட வந்த, மனசு நொந்து போய் இருந்த. சரியாப்பா? சரியா? படிப்படியாக நீ கும்பிட்ட தெய்வம் உனக்கு காத்து கொடுத்துச்சு. சரியா? இப்போக்கி எனக்கு வந்து ஒரு மனையை எழுப்பணும். சரியா? அந்த மனையை நான் எழுப்பிடுவினான்னு எனக்குள்ள போராட்டமாக இருக்குங்கிற. சரியாப்பா? நான் எழுப்பி கட்ட முடியுமா? என் ஆயுசுக்குள்ள வந்து எல்லாரும் நான் ஊராக திரியிறேன்னு சொல்லி ஒரு அசிங்கப்படுத்தினவன் நிறையா பேருக்கு முன்னாடி நான் ஒரு மனையை கட்டி இன்னைக்கு நான் சாகுற காலத்தில் சொந்த மனையை செத்தவன்னு பேர் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னப்பா? அதைத்தே நீ சொல்கிற. சரியா? சொந்த மனையில் செத்தம்னு இருக்க நாளைக்கு என்னை எத்தனை பேர் அசிங்கமாக பேசினாங்க, கூட பிறந்தவங்களும் பேசினாங்க, வெளியாளர்களும் பேசினாங்க. எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி விட்டுட்டு மனசுக்குள்ளே புழுங்கிருப்பேன். ஆனால் வெளில சொல்லவே மாட்டேன்னு சொல்லுவேன். உண்மையா பையா? அடுத்தவள்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு சொல்லி அழுத மனையன். சரியாப்பா? இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து நான் ஒரு மனையை கட்டி என் பிள்ளைக்கு வந்து நல்ல இடத்துல மாங்கல்யம் முடிக்கணும். சரியா? என் வீட்டில் வந்து பொண்டாட்டி பிள்ளையோட நான் சந்தோஷமா இருக்கணும். சரியா? எங்களுக்கு மன நிம்மதியே இல்லை. சரியா? தொழிலும் இருக்க உனக்கு முடங்குதுப்பா. சரியா? வருமானம் 100 ரூபா வந்த இடத்துல இன்னைக்கு 50 ரூபாதே வர பார்க்குது. சரியா? ரொம்ப தொழில் முடக்கம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது உனக்கு. சரியாப்பா? இருக்கா இல்லையா? உண்மையா பையா? தொழில் வந்து இப்போ ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்குப்பா உனக்கு. தொழிலை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியலை. ஒரு காலத்தில் நான் போனேன்னா வெற்றியோடதே வருவேன், பொருளை திருப்பி கொண்டே வரமாட்டேன்னு சொல்லுவேன். அது ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எப்போ போனாலும் எங்கே போனாலும் ஏமாற்றமாக திரும்பி வர்றேன். இந்த இடத்துல போனால் இன்னைக்கு தொழிலில் சம்பாதிச்சு வந்துடும்னா அது திருப்பித்தையும் கொண்டு வந்து மன வலியோட இறக்கி வைக்கிறேன். உண்மையா பையா? அது இருக்குமா? மன வலிதே இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் நான் ஓடுன மாதிரி இப்போ எனக்கு ஓடவும் சேரலைன்ட்டேன். அது முடியாது. இனி என்னால் முடியவும் முடியலை. சரியா? என் பிள்ளைக்கு நிரந்தரமான வேலையை கொடுன்னு கேட்டு வந்து உட்காந்துருக்கு. உண்மையா பையா? என் பிள்ளைக்கு வந்து நிரந்தரமாக கை நிறையா சம்பாதிக்கணும். வெளிப்பயணம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்க. உண்மையா பையா? அது வெளிப்பயணத்தில் என் பிள்ளை சம்பாதிச்சாத்தே அந்த மனையை நான் எழுப்பினாலும் கட்ட முடியும்னு கேட்குறேன். உண்மையா பையா?
என் பிள்ளைக்கு வந்து வெளிப்பயணம் வேணும். சரியா? நான் அங்கே போய் இங்கே போய் 10 ரூபா சம்பாரிச்சு நான் சீரழிஞ்ச மாதிரி என் பிள்ளை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிற உண்மையா பையா? என் பிள்ளைக்கு வந்து நான் தவம் இருந்து பெத்த தங்கமைன்னு சொல்லுவேன். சரியா? தவம் இருந்து பெத்த பிள்ளை அதை வந்து நான் நிராகதியாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் இன்ன வரைக்கும். அதுக்கு ஒரு மனையை எழுப்பி வைக்கணும். வெளிநாட்டு பயணம் எனக்கு அவசியம் என் பிள்ளைக்கு நீ அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? நான் வந்த நேரம் என் பிள்ளைக்கு வந்து நான் முயற்சி பண்ணி ஆனால் வெற்றி ஆகலை இன்ன வரைக்கும். உண்மையா பையா? அது நடந்துக்கிட்டே இருக்குன்னா ஒன்றும் தெரியல. இன்னும் இன்னைக்கு நாளைக்குன்ற வார்த்தையே இருக்க தவிர இன்னும் வெற்றிக்கு வழி இல்லை. சரியாப்பா? இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டு போகுது. என் பிள்ளைக்கு வந்து வெளிப்பயணம் வேணும். அதில் 10 ரூபா சம்பாரிச்சாத்தே நானும் என் பிள்ளையை சம்பாரிச்சு சேர்த்து அந்த ஒரு மனையை எழுப்பி மனையை கட்ட முடியும்னு உறுதியாக இருக்கிற. உண்மையா பையா? சரியாப்பா? அவசியம் வந்து இந்த 3 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்கு உன் பிள்ளைக்கு வெளிப்பயணம் வருது. சரியாப்பா? அந்த வெளிப்பயணத்துக்கு நீ வந்து தானாக வருவாங்க. சரி, தானா வந்து இந்த இடத்துக்கு அனுப்புடா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னை நெஞ்ச மாறி தட்டி சொல்லுவாங்க. நம்பி என்னைய நம்பி அனுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பி சொல்கிற இடத்துல நீ அனுப்பிச்சிரு. இந்த தாயை இங்கே வர்றி. சரியாப்பா? அந்த அதே மாதிரி என் பிள்ளை போனதுமே நீ மன ஆரம்பிக்க முடியும். இன்னும் 1 வருஷம் ஆகும் நீ மனையை ஆரம்பிக்க நினைச்சாலும். இன்னைக்கு நாளைக்குனாலும் அது வந்து தடங்கள்தே வருந்தவரை நீ ஆரம்பிக்க முடியாது. இன்னும் 1 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் என் கிளறிக்கு. சரியாப்பா? அடுத்த வருஷம் கிளறிக்கல நீ மழை ஆரம்பிச்சிருவேன். சரியா? நான் தாய் உனக்கு ஆரம்பிச்சு தரேன். போனதெல்லாம் போட்டு எனக்கு நீ மன நிம்மதியை மட்டும் கொடுத்தாயின்னு கேட்டுட்டேன். நான் கோடீஸ்வரன் நான் வாழ ஆசைப்படலை. ஒரு குச்சு மட்டும்தான் எனக்கு தேவை. வேற எதையும் நான் கேட்கல. நான் யார்ட்டையும் போய் வம்புக்கு போல வழக்கு போல. நான் பட்ட கஷ்டம்லாம் என்னையோட போட்டுன்னு சொல்லிட்டேன். இனிமேல் என் பிள்ளை குட்டியாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும்தான் நான் கும்பிட்ற தெய்வத்தில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரியாப்பா? இப்போ கேளுப்பா, நீ கேட்டு வந்த வரத்தை கேளுப்பா. பையன் எப்படியும் ஊருக்கு போகணும். நானே அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களப்பா. இன்னும் 3 மாதத்துக்குள்ள வெளிப்பயணத்தில் இருப்பேன். இந்த இடையில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பையன் விழுந்து கை உடைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டான். அதுக்கு என்ன காரணங்களா இல்லை இயற்கை நடந்ததா? என் பிள்ளையோட கிரகம் இருந்துச்சு. 7 சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சுப்பா. அதனாலதே. சரியா? கிரகக்காரை வந்ததுனாலதேப்பா. மற்ற யாரும் இப்போ உனக்கு வந்து வம்பு வழக்கு ஏதோ எந்த சண்டை பிரச்சனையும் எந்த செய்வனையோ வம்பு தும்ப வைக்கலை. சரியா? நீ உண்டு வேலைன்னு போயிட்டு அது கிரகக்காரன் பிள்ளைக்கு இருந்துச்சு. அந்த கிரகக்காரையினாலதே அது நடந்த சம்பவம். சரியா? இன்னும் 3 மாதத்துக்குள்ள என் பிள்ளைக்கு நான் வந்து வெளிப்பயணத்தை கொடுக்குறேன். சரியா? இந்த தாயை நம்பி வந்திருக்கேல, இந்த தாயை அந்த வரத்தை கொடுக்குறேன். குடிமேனே அண்ணே, அம்மா சொன்னாங்களா நீங்கள் நினச்சி வந்ததே? நல்லா சொன்னாங்களா? நீங்கள் சொன்னாதே எனக்கு தெரியும். என்னப்பா அவங்க என்ன நினச்சிருந்தாலும் எனக்கு தெரியாதுல்ல. ஆத்தா சொன்ன